ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பசி தாகத்தோடு இந்த வேத பாடத்துக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசேஷித்த விதமாக ஆசீர்வதிப்பாராக. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கடந்த 4 வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானிக்கும்படி தானியேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலே 1322ஆம் பக்கத்தில் இருக்கிறது. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமான ஒரு பொற்சிலையை பண்ணு வைத்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா சமவெளியிலே நிறுத்தினான். 6ஆம் வசனம். எக்காளம், நாதஸ்வரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். ஸ்தோத்திரம். நேபுகாத் நேச்சாரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நேபுகாத் நேச்சார் மூலம் அநேக காரியங்களை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். கடந்த புதன்கிழமை பேசும்போது சொன்னேன், இனிமேல் என்ன சம்பவிக்க போகிறது என்ற நினைவோடு நேபுகாத் நேச்சார் படுக்க சென்ற போது ஆண்டவர் வரப்போற காலத்தை ஒரு தரிசனத்தின் மூலமாய் அவருக்கு காண்பித்தார். அந்த தரிசனத்தின் தலை பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. அவனுடைய கைகளும் மார்பும் வெள்ளினால் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய வயிறு வெண்கலத்தால் செய்யப்பட்டிருந்தது. கால்கள் இரும்பால் செய்யப்பட்டிருந்தன. பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவையாய் இருந்தது. அவர் அந்த சிலையை பார்த்தபோது, பிரகாசமான பயங்கரமான சிலையை பார்த்தபோது அவருடைய உள்ளம் கலங்கினது. தானியேல் அதற்கு விளக்கம் கொடுத்தார். இந்த பொன்னான தலை பாபிலோன் சாம்ராஜ்யம், அதற்கு பிறகு வெள்ளியை போல மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்கள் தோன்றும், வெண்கலத்தை போல கிரேக்க சாம்ராஜ்யம் தோன்றும், இரும்பை போல ரோம சாம்ராஜ்யம் தோன்றும். கடைசி காலத்தில் உள்ளவைகள் இரும்பும் களிமண்ணும் கலந்த கூட்டணி ஆட்சிகள் அமைக்கிற காலம். நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல கூட்டணிகள், உலகம் முழுவதிலும் கூட்டணிகள். இந்தியா 7 நாடோடு சேர்ந்து ஒரு ஏசியன் கூட்டணி வைத்திருக்கிறது. இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம் போன்ற 7 தேசங்கள். காமன்வெல்த் கூட்டணி என்று இங்கிலாந்து ஒரு பெரிய கூட்டணி. அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பல மாகாணங்கள் ஐக்கியப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். யூரோப்பியன் காமன் மார்க்கெட் ஜெர்மனி தலைமையில் கூட்டணி வைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சிகள் நடக்கிற காலத்தில் கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து பெயர்ந்து வந்து உலக சாம்ராஜ்யம் அத்தனையும் மோதி அடித்து உடைத்து உலக ராஜாக்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சிகளுக்கும் முஸ்லிம் மதங்களுக்கும் ஒரு முடிவுண்டாக்கி தானே ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இயேசு தம்முடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்பார். தானியேல் 7:27 இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நம்முடைய ஆண்டவருக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரைத்தாவதாக. அதை அந்த சொப்பனத்தை கேட்டதிலிருந்து நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு எண்ணம், என் தலை
என்னுடைய அரசாங்கம் பொன்னால் செய்யப்பட்ட தலைக்கு ஒப்பானது. எனக்கு பிறகு மற்ற ராஜ்யங்கள் வரக்கூடாது. முழுக்க முழுக்க என்னுடைய ஆட்சி இருக்க வேண்டும். என்ன செய்தார்? தன்னையே ஒரு சிலையாக செய்தார். தலை மட்டுமல்ல, முழுவதும் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்தை செய்தார். தூரா என்று சொல்லப்பட்ட பெரிய சமவெளி, லட்சக்கணக்கான மக்கள் உட்காரக்கூடிய அந்த அந்த சமவெளியில் அந்த பொற்சிலையை நிறுத்தினார். பல தேசங்களிலே கொள்ளையடித்து கொண்டு வந்த பொன்னையெல்லாம் கொட்டி 60 முழம் உயரமாம். 60 முழம் என்ன? கிட்டத்தட்ட 90 அடி. 90 அடினா பாருங்க, ஒரு 6-7 மாடி உயரம். 60 முழ உயரம், 6 முழ அகலம். அதற்கு வாத்திய கருவிகள் வாசிப்பதற்கு 6ஆம் வசனத்தில் பார்த்தோம், 6 வித வாத்திய கருவிகள். 60 முழ உயரம், 6 முழ அகலம், 6 வாத்தியங்கள். இதெல்லாம் சாத்தானுடைய 666க்கு அடையாளமாக இருக்கிறது. தற்செயலா இந்த எண்ணெய் அவர் எடுத்துக்கொள்ள வரவில்லை. 6ஆம் நாளிலே மனுஷன் உருவாக்கப்பட்டான். அவனுக்கு இந்த பூமியில் 6000 ஆண்டுகளை ஆண்டவர் கொடுத்தார். அவனை மீட்பதற்காக 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். ஆனால் சாத்தான் மனுஷனை ஏமாற்றி அவனுடைய ஆளுகையை பெற்று 666 என்கிற எண்ணை அவன் சுதந்தரித்துக் கொண்டான். 666 3 6 இருக்கிறது. ஒரு 6 அவன் வலு சர்ப்பம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்த 6 மிருகம் என்று சொல்லப்படுகிற அந்தி கிறிஸ்து அடையாளம். அடுத்த 6 அவன் கள்ள தீர்க்கதரிசி என்பதற்கு அடையாளம். இப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு பின்னால் இருந்து அந்த அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி அவனுடைய உள்ளத்தில் ஏவி ஒரு பொற்சிலையை செய்திருக்கிறான். 60 முழ உயரம், 6 முழ அகலம், 6 கீத வாத்தியங்கள். அந்த கீத வாத்தியங்கள்ல 2வது வாத்தியத்தை நீங்க பார்த்தா அதுக்கு நாகசுரம். எக்காலம் என்பது இஸ்ரவேலரின் ஒரு வாத்தியம். முதல்ல வெளியில ஒரு நல்லவனை போல சாத்தான் காட்டுகிறான். நான் கிறிஸ்தவங்களுடைய அந்த எக்காலத்தை தான் முதல்ல வைத்திருக்கிறேன். ஆனால் அடுத்த வாத்திய கருவிக்கு பெயர் நாகஸ்வரம். நாகஸ்வரம் என்பது நாகராஜாவாகிய ஆதிசேஷனுக்கு, உலகத்தை வஞ்சித்த வலு சர்ப்பத்துக்கு அடையாளம் நாகஸ்வரம். அந்த காலத்தில் பாம்பாட்டிகள் மகுடியை ஊதுவார்கள். அப்படியே அசைந்து அசைந்து ஊத ஊத அந்த கருநாக பாம்பு நடனமாடும். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அநேக நடனங்கள் நாகராஜாவுக்கு செய்யப்படுகிற, பாம்பை போல கையப்படி வைத்துக்கொண்டு ஆடுகிற பல நடனங்களை நான் பார்த்திருக்கிறேன். அவைகளுக்கெல்லாம் பின்னால சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். இசையின் பின்னாக சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். நம்முடைய ஊர்ல நிறைய பேர் நாகர் கோவில், சாத்தானுக்குன்னு நாங்கள் கட்டியிருக்கிற கோவில் தான் நாகர்கோவில்ங்கிற ஊர். நாக கன்னி, நிறைய பேர்கள் அந்த நாகஸ்வரம், அந்த நாக பாம்பை பிரியப்படுத்துவதற்கு அந்த சுரத்தை வைத்திருக்கிறார்கள். கல்யாணம் கட்டும் போதெல்லாம் அந்த நாத சுரத்தை ஊதுறாங்க. அது பிசாசு அதன் பின்னால் நின்று கொண்டிருக்கிறது.
தெய்வீக இசையும் உண்டு, சாத்தானுக்கு என்று வைத்திருக்கிற இசைகளும் உண்டு. அந்த இசைகளை நாம் பின்பற்றி நம்முடைய கிறிஸ்துவ ஆலயங்களிலும் நாகசுரத்தை கொண்டு வரும்போது மறைமுகமாக சாத்தான் அதில் சந்தோஷப்படுகிறான். ஒரு பெரிய கூட்டத்துக்கு போயிருந்தேன், கிறிஸ்துவ கூட்டம், எழுப்புதல் கூட்டம். ஒரு குறிப்பிட்ட பாடலை பாடும்போது அந்த கூட்டத்துக்கு பின்னால அவ்வளோ ஆவிகளும் வந்து கூத்தாடிச்சே பார்க்கணும். காரணம் என்னவென்றால் அந்த பாட்டு இந்து கோயிலில் உள்ள ஒரு பாட்டுக்கு, ராகத்துக்கு கிறிஸ்துவ ஒரு பாட்டை எழுதியிருக்கிறார்கள். அதனால தான் அந்த பாட்டை கேட்டால் சாசுகளுக்கு அவ்வளோ கொண்டாட்டம். நான் முதல்ல அந்த கூட்டத்துக்கு தூரத்தில் நின்று பார்க்கும்போது உண்மையில் நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு மாரியாத்தா கோயிலில் ஒரு திருவிழா நடக்குது போல் இருக்கு, இந்த கூட்டத்துக்கு பின்னால் எங்கேயோ நடக்குது போல் இருக்குன்னு யோசித்தேன். நல்ல கிறிஸ்துவ பாட்டு. அப்போதான் ஆண்டவர் என்னோடு உணர்த்தினார், கிறிஸ்துவ பாட்டுக்குள்ளேயே நிறைய சாசு பாட்டுகள் வந்து விட்டன. நான் அந்த பாட்டை சொல்ல பிரியப்படல, சிலருக்கு புண்பட்டாலும் பரவாயில்ல சொல்லுகிறேன். மரியாதா பூரியா அந்த வேப்பங்குழுத கட்டி பாடுற அந்த பாட்டு ராகம் சாத்தானுடைய பாட்டா இருக்கிறனால சாசுகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம். நம்ம கிறிஸ்துவ உலகத்தில் எல்லாரும் பாடுற பாட்டு, எந்த கூட்டத்துக்கு நான் போனாலும் அந்த சில பாடுகள் இருக்கு, பாடாதுங்கன்னு சொல்லுவேன். இங்கிலாந்து தேசத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னால் பீட்டில்ஸ் என்று ஒரு பேய் வணக்கத்தார் பாடின ஒரு பாட்டு கிறிஸ்துமஸ் ஆல்பத்தில் எல்லாம் இருக்கும். பை த ரிவர் ஆஃப் பாபிலோன் ஆடுவாங்க பாருங்க, கூத்து பேய்கள் எல்லாம் ஆடும். காரணம் கிறிஸ்துவ போர்வையில் இருக்கு, பின்னால சாத்தான் என்று கொண்டு இருக்கிறான். இன்றைக்கு நிறைய பிசாசு பாடல்கள், பாப்பு பாடல்கள், அந்தர்கள்லாம் பின்பற்றி ஒரு பரிசுத்தமான இசையை அவங்க கொச்சையாக்கி விட்டாங்க. சாத்தான் தான் அதில் மகிமைப்படுகிறான். நேபுகாத் நேச்சார் சிலையை போலவே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் வெளிப்படுத்தல் 13:15-18 வாசிக்கும் போது அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு பெரிய சிலை, அதை வணங்காதவங்க கொலை செய்யப்படணும். அதுக்கு முன்னால சகல ஜனங்களும் அதை விழுந்து பணியணும். ஒவ்வொரு சிலைக்கு பின்னாலும் பிசாசு நின்று கொண்டிருக்கிறான். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார் யாத்ராமம் 20:4, எந்த சொருபத்தையும் உண்டாக்காத, எந்த விக்கிரத்தையும் உண்டாக்காத. சிலர் சொல்லுவாங்க, விக்கிரங்க தான் நம்ம கொண்டாடக்கூடாது, சொருபம் வைத்திருந்தா தான் நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த சொருபத்தை நோக்கி நம்ம வழிபட முடியும். ஆனால் யாத்ராமம் 20:4 வாசி பாருங்க, எந்த சொருபத்தை ஆகிய நீ உண்டாக்காத, நீ அதை நமஸ்கரிக்காத, நான் எரிச்சல் உள்ள தேவனா இருக்கிறேன். அப்படி யாராவது செய்தா 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கு நான் நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறேன். இல்லைங்க, நான் புனிதர் சிலையை தான் வீட்டில் வச்சிருக்கேங்க, நான் வீட்டில் மாதா சிலையை தான் வச்சிருக்கிறேன். அந்த அம்மா பரலோகத்தில் போய் சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த சிலையில் அவங்க இருக்க போறதில்லை. ஆனால் எப்போது ஒருவன் அதை வைத்து வணங்கணும் அல்லது ஆராதிக்கணும், அதுக்கு மாதிரி அந்த ஒவ்வொரு இயேசுநாதர் சிலையாக இருந்தாலும் படமாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் சாத்தான் நின்று கொண்டு அந்த ஆராதனையை தானே வாங்கி கொண்டிருப்பான். ஆண்டவர் சொல்ற, செய்யாத, தொடாத, செய்யாத. இல்லைங்க, நான் எனக்கு அப்போதாங்க எனக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி, ஆண்டவர் சொல்ற, நான் தூங்குறேன், என் மூக்கில் ஈக்கு குச்சி விடாத. இல்லை, எனக்கு அது இஷ்டமாக இருக்கு,
நான் மூக்கில் கொஞ்சம் குச்சை விடுறேன், போடுவார் 2 அடி. செய்யாதன்னா செய்யாத. ஆண்டவர் அதை விரும்புகிறதில்லை. நம்முடைய ஆண்டவர் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறார். ஒரு ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும். ஒரு 33 வருஷம் இந்த பூமியில் வந்து ஒரு சரீரத்தில் தான் இரத்தத்தை சிந்தி மறித்து அவர் ஆவியாய் தேவனாய் வானாதி வானம் கொள்ளாதவராய் போய்விட்டார். யோவான் அவரை 6 அடி உயரமாய் மனுஷனா பார்த்தார். உண்மை தோற்றத்தை பத்மோ தீவிலே அவருடைய முகம் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாய் இருந்தது. அவருடைய வாயில இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருந்தது. அவர் அப்படியே வர்ணிக்கிறார். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. அவ்வளவு மகிமையின் ராஜா, 7 நட்சத்திரங்களை கைகளை ஏந்தி உலாவினவர். ஒவ்வொரு நட்சத்திரமும் எத்தனை கோடி மடங்கு உலகத்தை விட பெரியது. அவருக்கு போய் இங்கே உள்ளவங்களெல்லாம் ஒரு படம் வரைஞ்சிக்கிட்டு, இங்கே உள்ளவங்கெல்லாம் அவருக்கு தாடியெல்லாம் நல்லா அழகாக ஷேப் பண்ணி ஒதுக்குன மாதிரி ஒதுக்கி, சில இயேசுவானார் படத்தை பார்த்தா கிழமை மாதிரி இருக்கு. சில இஷ்டத்துக்கு வரைந்து கொண்டு அதுகளை ஆராதிக்கும் போது ஆண்டவர் பிரியப்படுவதில்லை. யோவான் அவ்வளவு நெருங்கின சிஷ்யனா இருந்தாலும் இயேசு யார் என்று அறிந்த போது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை மாம்சத்தின்படி நாங்கள் அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் மாம்சத்தின்படி அறியோம். நம்முடைய ஆண்டவர் ஒருவர் தான் ஆராதனைக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர், ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரர். அவர்தான் ராஜாதி ராஜா. அவர்தான் உலகங்களை உண்டாக்கினவர். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அது அவருக்கு பாதபடி. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கேலி செய்கிறது போல சின்ன உருவத்தை வைத்துக்கொண்டு நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வருகையில் அவர் மகிமையின் ராஜாவாக, பிதாவின் மகிமை பொருந்தினவராய் மகிமையான தூதர்களோடு வரும்போது 6 அடி உயரமாகவே இயேசுவை பார்த்தவர், குழந்தை இயேசுவாகவே மரியாளின் மடியிலே பால் குடித்து கொண்டு செயல்பட திராணியற்றவராய் இவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற இயேசுவாக அல்ல. அந்த நேரம் யோவான் செத்தவனை போல விழுந்தது போல இவங்க விழுந்து செத்தே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தரை பெரியவராய் பாருங்கள், மகிமையின் ராஜாவாய் பாருங்கள். சின்ன சிலைக்குள்ளோ படத்துக்குள்ளோ அவரை அடக்கி வைக்க முடியாது. இன்றைக்கும் ஒவ்வொரு ஆராதனைக்கு பின்னால, விக்கிர ஆராதனைக்கு பின்னால சாத்தான் நின்று கொண்டிருக்கிறான். அவனுக்குன்னு சில இசைக்கருவிகளை வச்சிருக்கிறான். மைக்கேல் ஜாக்சன் ஒரு பாடகன், அவன் பாடும்போது பிசாசினுடைய அனாயிண்டிங் வரும். நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் ஆவியானவர் தான் அந்த அனாயிண்டிங் தருகிறார். அதே போல சாத்தானுக்குன்னு ஒரு நெகட்டிவ் அனாயிண்டிங் இருக்கிறது. சாத்தானுடைய இசை பாடும்போது, அவன் பாடும்போது பார்த்தா நிறைய பேர் ஸ்லைன் ஆயிடுவாங்க. கீழே விழுறதெல்லாம் பரிசுத்த ஆவியால விழுகிறது என்று தேவனுடைய பிள்ளைகள் நினைக்கக்கூடாது. அந்த ஆவி கிரியை செய்து வரும்போது நிறைய பேர் பைத்தியங்களாய் மாறுவார்கள், கொலைகாரர்களாய் மாறுகிறார்கள். அந்த இசை அவ்வளவு கேடுபாடு உள்ள இசை. இன்றைக்கு கிறிஸ்துவ பாடல்களும் கூட அவனுடைய இசையை பின்பற்றி பெரிய கூட்டத்தை சேர்க்க விரும்புகிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருந்தால்தான் வாலிபர்களை பிடிக்க முடியும் என்று எண்ணி சாத்தானுடைய வலையிலே போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்கு பாத்திரர். நாம் அவரை ஆவியோடும் உண்மையோடும் பாடும்போது அவர் அசைவாடுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். நான் ஆவியோடும் பாடுவேன், கர்த்தரோடும் பாடுவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். தாவீது ஒரு சங்கீதக்காரன். 1 சாமுவேல் 23 முதலாம் வசனத்தில் இஸ்ரவேலின் பாடல்களை இன்பமாய் பாடின தாவீது, இரட்சணிய பாடல்களை என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும் விடுதலையின் பாடல்கள். ஆண்டவராய் இயேசு பிறக்கும்போது தேவ தூதர்களின் பாடல்கள், சகரியாவின் பாடல்கள், எலிசபெத்தின் பாடல்கள், சிமியோனின் பாடல்கள், மரியாளின் கீதம், நிறைய தேவதூதர்கள் எல்லாம்
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமுண்ட பாடினார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பக்கம் அது தேவனுடைய ஈவாய் இருந்த போதிலும், ஒரு பக்கத்தில் அது தெய்வீக பிரசன்னத்தை கொண்டு வருகிறதா இருந்தாலும், சாத்தானுடைய இசையை குறித்து தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கையார்கள். கிறிஸ்துவ உலகத்திலெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், அந்த பயபக்தி எல்லாம் போய்விட்டது. கிறிஸ்துவ உலகத்தில் கூத்தாட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் நுழைந்து விட்டது. ஆண்டவரை ஆராதிக்கிறதை விட்டுவிட்டு ஜனங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்றதுக்காக சினிமா மாடல்ல பல கலர்கள் டக்கு டக்கு டக்குன்னு கலர் மாற்றி, பச்சை கலர், மஞ்சள் கலர், அதுக்கேற்றபடி இசை கொச்சையாய் போய்விட்டது. சாத்தான் ஒரு காலத்தில் ஆராதனை வீரனாய் இருந்தான். அவன் அதிகாலை மகன் என்று அழைக்கப்பட்டவன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது அவனுடைய சரீரத்தில் அவ்வளவு கீத வாத்தியங்களும் பொருத்தப்பட்டிருந்ததா. காப்பாற்றுவதற்காக அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபாய் இருந்து அக்கினியின் கற்கள் மத்தியில் அவன் உலாவினான். அவன் விழுந்த போது அந்த இசையும் கொச்சையாக்கப்பட்டது. அவனை ஆராதிக்க அவனுக்குன்னு சில கூட்டங்கள் அந்த கோயில்களில் கொடைகள் நேரத்தில் சாசுகள் செத்தவர்களை நரகத்துக்கு அழைக்கும் போது ஒரு மேளதாளத்தோடு அழைத்துட்டு போறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அவனுக்குன்னு ஒரு இசை வைத்திருக்கிறாங்க. கிறிஸ்துவ அங்கே போய் அவன் இசையை கடன் வாங்கி ஆராதனைக்கு பயன்படுத்தக்கூடாது. எந்த இசை கர்த்தருடைய இசை தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறது, எந்த இசை சாத்தானுடைய இசை நாம் அறிந்து கொள்ளணும். ஒருவர் இரவெல்லாம் ஒரு இந்த பாப் மியூசிக், சில பிசாசின் இசையில், அவர் கிறிஸ்தவ தான், கிறிஸ்தவருடைய பேரில் எழுதப்பட்ட பாட்டு தான், அதை ராத்திரியெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். காலையில் மன நிலைமை அவருக்கு சரியில்லாமல் போயிட்டு உடனே ஊழியக்காரர்களுக்கு ஆள் அனுப்பினார். அவருடைய மனைவி, என் புருஷனுக்கு என்னமோ நடந்துட்டுது, கொலவெறியில் இருக்கிறார், தயவுசெய்து வந்து ஜெபிங்க. உடனே ஊழியக்காரங்க ஓடுனாங்க. ஜோமணி 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 ஜோமணி. திடீர்னு அந்த சர்ப்பத்தை போல சீர்றார். ஏ சர்ப்பமே, உன்னை நான் கொலை பண்ண போறேன், கத்தி எடுத்துக்கிட்டார். தான் பிள்ளைய போய், நீதாமா சர்ப்பம், உனக்குள்ள சர்ப்பம் இருக்கிறது. ஒரு 3 வயசு பையன் அவனை கொலை பண்ண போயிட்டார். நல்ல வேளை அந்த ஊழியக்காரர் தடுத்து நிறுத்தி சோமண்ணி சோமண்ணி பல மணி நேரங்களுக்கு பிறகு அவருக்கு விடுதலை உண்டானது. என்ன செய்தீங்க? ராத்திரி எல்லாம் அந்த இசைய காதில் இயர்ஃபோனை மாட்டி கேட்டுட்டு இருந்தேன். பயங்கரமான ஒரு நிலைமை. இலங்கையில் ஒரு வாலிபன் இப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட பாடனுக்கு அடிமையாகி அந்த இசையில் என்ன செய்யறோன்னு தெரியல, துப்பாக்கி எடுத்து தான் தகப்பனை தாயும் கொன்னுட்டான். அப்படிப்பட்ட ஒரு சாத்தானிய ஆளுகை அவனுக்குள்ள கொண்டு வந்துட்டு அந்த இசை. தடுக்க போன வேலைக்காரனை ஷூட் பண்ணி மொத்தம் 3 பேரை கொன்னு அவன் இன்னைக்கு ஜெயிலில் கிடக்கிறான். அவனை சந்திக்க போன ஊழியக்காரர்களை பார்த்தோன்னு சொன்னா, ஜனங்களை எச்சரிங்க, எங்கள் அப்பா எவ்வளோ அருமையானவர், என்னுடைய தாய் எவ்வளவோ தியாகம் செய்து என்னை வளர்த்தாங்க, நான் எங்கள் அப்பா அம்மாவை அவ்வளோ நேசிப்பேன், எப்படித்தான் இந்த காரியத்தை நான் செய்தேன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. அழுது 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 வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம்? செத்த தகப்பன் தாய் மீண்டும் வருவாங்களா? இன்னொருவனும் இப்படித்தான் இசைக்கு அடிமையாக இருந்தா. அந்த இசை நிகழ்ச்சியை பார்த்த உடனே தான் ஏதாவது பெரிய காரியம் செய்யணும்,
ஒரு அசாதாரணமான காரியம் செய்யணும். கண்ணாடியில பார்க்கிறான், அவன் முகம், அவன் சொல்றான், ஏய் என்ன ஏண்டா முறைக்கிறா, கண்ணை குத்திடுவேன். வீட்டுல இருந்து ஒரு பல்பை கலட்டினான், அந்த கண்ணாடியை போய் குத்துன்னு குத்திட்டு இருக்கா. உனக்கு ஒன்றும் நடக்கலன்னு பார்க்குறியா, இப்ப பார். அதே பல்ப் எடுத்து தான் கண்ணை குத்திக்கிட்டான். கண்ணுக்குள்ள இருந்து அவ்வளவு ரத்தம். ஒரு பயங்கரமான காலம், ஒரு பயங்கரமான காலம். வாலிப பிள்ளைகளை எச்சரிக்க வேண்டியது காலம். இந்த பாபிலோனிய ஆவிகள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? நேபுகாத் நேச்சார் சிலையை உண்டாக்க சொன்னது மட்டுமல்ல, அந்த சாத்தானிய இசையையும் தன்னுடைய ஜனங்களுக்குள்ளே புகுத்தி சாத்தானிய வழிபாட்டை கொண்டு வர அவன் முயற்சித்தான். 147ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுர மண்டலத்தாலே கீர்த்தனம் பண்ணுங்கள். யோசபாத் தன்னுடைய யுத்தத்துக்காக ஆண்டவரால் சொல்லப்பட்டபடி பரிசுத்தரை துதிக்கிற பாடல்களை முன் நிறுத்தி அவன் செய்தான். அப்போது அவனுடைய விரோதிகள் அவனுக்கு விரோதமாய் வெட்டுண்டு விழுந்தார்கள். பரிசுத்த ஆராதனையின் அதனுடைய மதிப்பே தனி. ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை வரவேற்று என் ராஜா இறங்கி வாரும் என்று கூப்பிடும்போது துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். சங்கீதம் 22:3 ஆண்டவரை அப்படி சொல்லுகிறது. பரலோக துதியில வாசம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுடைய துதியை கேட்டு அவர் இறங்கி வருவார். அவர் வரும்போதே அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்துவிடும். இங்கே ஆராதிக்க சொன்ன போது பலரும் அந்த கிட்டத்தட்ட 99.9 அவ்வளவு பேரும் பணிந்து வணங்கிட்டாங்க. தரைகுப்பர விழுந்து வணங்கினார்கள். சாத்தானுடைய எண்ணம் ஏக்கமெல்லாம் ஆராதனைக்குரியவரை தோழக்கூடாது, தன்னை ஆராதிக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கு பாருங்க, சில ஆவிகள் நம்ம தமிழக அரசியல்வாதிகளை பிடிச்சி அவன் நிறுத்தின ஒரு பெரிய 60 அடி முழ உயரம் போல இன்னைக்கு அரசியல்வாதிகள் கட் அவுட் வைத்து கொண்டே இருக்கிறாங்க. பொதுவாக இந்த அரசியல்வாதிகள், இந்த அசுத்த ஆவிகள் தலைவர்களை பிடிச்சு அவர்கள் மூலமாய் தேசத்தை ஆளணும்னு தான் விரும்புகிறது. பெர்சியா தேசத்து அந்த ஆவி தானியலுக்கு வர வேண்டிய ஜெபத்தை தடுத்து நிறுத்தினதான். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளை பெரிய பெரிய கட்டு வைக்கிறதும், பெரிய பெரிய போஸ்டர், எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு புகழ் பாடக்கூடியவங்க. காரணம் என்னவென்றால் அவைகளுக்கு பின்னால் அந்த ஆவிகள் இருக்கிறது. வேசித்தன ஆவிகள் இருக்கிறது, விபச்சார ஆவிகள் இருக்கிறது. பார்ப்பதற்கு நல்லவர்கள் போல அவர்கள் காட்சி அளித்தாலும் ஒரு பெருமையின் ஆவிகள். தங்களை பெரியவர்களாக காட்டணும். எந்த அரசியல்வாதியை எடுத்துக்கிட்டாலும் ஒரு பேர் புகழுக்காக நேபுகாத் நேச்சார் நிறுத்தின சிலையை போல தங்களை பெரியவர்களாய் காட்டணுங்கிற ஒரு ஆசை. அதனால தான் இன்றைக்கு அந்த பெரியவங்க வந்தாங்கன்னா எல்லாரும் காலை விடுறாங்க. சில பிஷப்மார்கள் கேவலம் சில அரசியல் ஆதாயத்துக்காக தொப்படீர்னு விழுறாங்க. நீ விழுந்தா தான் உனக்கு ப்ரொமோஷன், உனக்கு டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் இருக்கும். காலை விழுந்துரு. என்னையா இது, எல்லாரையும் காலை விழ சொல்றீங்க? நான் அரசியலில் வர்றதுக்கு எத்தனை 1000 பேர் காலை விழுந்து இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஏன் காலை விழக்கூடாதா? ரொம்ப பரிதாபம். ஒரு பிஷப் அப்படியே விழுறாரு. அவர் பெரிய சிலுவை போட்டிருக்காரு. அந்த சிலுவை தான் முதல்ல விழுது. அது பேர் தான் அவர் விழுறார். கேவலமான ஒரு நிலைமையில தேசம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் 3 பேர் வணங்கல.
ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, ராஜாவே உமக்கு தெரிந்திருக்க கடவுது, நீர் நிறுத்தின பொற்சிலை நாங்கள் வணங்குவதில்லை என்று ராஜாவே உமக்கு தெரிந்திருக்க கடவுது. நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உன்னுடைய ராஜாவின் கைக்கும் இந்த அக்கினி சூளைக்கும் அவர் எங்களை பாதுகாப்பார். அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின இந்த சிலையை நான் வணங்குவதில்லை. கொஞ்ச நேரம் இந்த அக்கினி சூளையில நடந்த பிறகு நாங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில், அந்த ஒளிமயமான தேசத்தில், மகிமை தேசத்தில் கோடி கோடி வருஷமாய் நாங்கள் அவரோட இருப்போம். இங்க உம்மை சிலையை வணங்கிவிட்டு நித்திய காலமாய் நரக அக்கினியில துடிக்கிறதை பார்க்கிலும் சில நிமிட நேரங்கள் இந்த அக்கினி சூளையில விழுந்து எங்களுடைய இரத்த சாட்சிகளாய் மரித்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய ஆண்டவருடைய கட்டளை மீற மாட்டோம். முதலாம் 10 கட்டளைகளே முதல் 2 கட்டளை, விக்கிரத்தை வணங்காதே, உண்டாக்காதே. அந்த கட்டளைகளை மீற நாங்கள் பிரியப்படவில்லை. எங்கள் தேவன் எங்களோடு இருக்கிறார், எங்களை அவர் தப்புவிப்பார். தைரியமாய் நின்றார்கள். நீங்க கர்த்தருக்கு தைரியமாய் நிற்கும் போது உங்க ஆபீஸ்ல ஆயுத பூஜை நடக்கும், தீபாராதனை நடக்கும். கிறிஸ்தவங்களே கை கட்டி முன்னுக்கு நின்று அப்படி இப்படி ஒத்திட்டு இருப்பாங்க. நில்லுங்க, கர்த்தருக்கா நில்லுங்க. ஆயுத பூஜைக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. அரசாங்க பீரோ தான், இங்க அந்த இதெல்லாம் இங்கெல்லாம் அடிக்கக்கூடாது. நீங்க வைராக்கியமாய் நின்றால் ஆண்டவர் உங்களுக்காக அதிக வைராக்கியமாய் நிற்பார்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 55:15 சொல்லுகிறார், ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். சிங்க கெபியிலே போடப்பட்ட போது தானியேலை பாதுகாத்தவர் எங்களையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நேபுகாத் நேச்சார் ஏற்கனவே கோப வெறி உள்ளவன். சொப்பனங்கட்டு சொல்லலன்ன உடனே ஞானிகள் எல்லாரையும் கொலை பண்ணோன்னு தேடினவன். அவன் முகத்தில் எரிச்சலும் கோபமும் எப்போதும் குடிக்கொள்ளும். காரணம், அவனுக்குள்ள இருந்தவன் சாத்தான். சாத்தானுடைய ஒரு சுவாபம் கொலை சுவாபம். காயினுக்குள்ளே புகுந்த போது அவனுடைய முகநாடி வேறுபட்டதான். நல்லா இருந்தவன் பிசாசு உள்ள புகுந்த உடனே முகநாடி வேறுபட்டது. யூதாசுக்குள் புகுந்த போது அவன் நாண்டு கொண்டு சத்தான். பிசாசு புகும்போது எல்லாவற்றையும் மாற்றுகிறான். ஆனால் ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ வணங்குவதில்லை, உறுதியாய் நின்றார்கள். ராஜா கோபத்தில் அந்த சூளையை 7 மடங்கு சூடாக்க கட்டளையிட்டார். என்னுடைய கைக்கு தப்பு வைக்கிறவன் யார்? உங்களுடைய தெய்வம் தப்பு வைக்குமா பார்க்கலாம். அவனுக்கு சரித்திரம் தெரியாது. அப்படி கர்த்தருக்கு விரோதமாய் சவால் விட்ட பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தில் தள்ளினார். தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் கர்த்தருக்கு விரோதமாய் சவால் கொடுக்கும் போது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அவருடைய பிள்ளைகளுக்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கர்த்தர் அவருடைய பட்சத்தில் நிற்கிறவர். 7 மடங்கு அக்கினி சூளை சூடாக்கப்பட்டது. அந்த பாபிலோன் தேசத்தில் பெரிய பலசாலிகள் இந்த 3 வாலிபர்களை கட்டுகிறார்கள் கயிறுகளினாலே, அசைய முடியாதபடி. ஆண்டவர் கட்டுகளை உடைக்கிறவர், கட்டுகளை எரிக்கிறவர் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அக்கினி சூளைக்குள்ளே கொண்டு போவதற்கு முழு பாபிலோன்ல மகா பராக்கிரமசாலி பலசாலிகள் அவர்கள் தான் தூக்கி கொண்டு போனார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்த அக்கினி பாய்ந்து வந்து அந்த பலசாலிகளை கொன்று போட்டது. இவர்கள் அந்த அக்கினி சூளையில போடும்போது வேறொரு அக்கினியை உணர்ந்தார்கள். 2 வகை அக்கினி இருக்கிறது. பூமிக்குரிய அக்கினி இருக்கிறது, பரலோக அக்கினி ஆகிய அக்கினி அபிஷேகம் இருக்கிறது. அந்த மேலான அபிஷேகம் வரும்போது உலக அக்கினி செயலற்று போகும்.
ஆனால் இந்த உலக அக்கினிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை ஆண்டவர் சொல்லியிருந்தார். என் பிள்ளைகள் போடும்போது அக்கினியே நீ ஒன்று செய், அவங்க கட்டு எங்க இருக்குதோ அதை மாத்திரம் நீ எரிச்சிடணும். இந்த அக்கினிக்கும் எங்கேயோ ஒரு மூளை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள வஸ்திரத்தை அது சேதப்படுத்தலையா, அவங்களுடைய தலைமயிர் கருகலையா, ஆனா அந்த கட்டை மாத்திரம் கரெக்டா எரிச்சுதான். கல்மழையே அவரை துதியுங்கள், அக்னியே அவரை துதியுங்கள்னு தாவீது நன்னா சொல்லி துதிக்கும் போது அவருடைய சொல் கேட்டு செய்கிற தேவதூதர்கள் மட்டும் இல்லை, அக்னியும் கூட நம்முடைய ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு. நம்முடைய ஆண்டவரே அக்னியாக இருக்கிறார். அவருடைய கண்கள் பட்சிக்கிற அக்னி போல இருந்தது என்று வெளிப்படுத்தல் 1:14, வெளிப்படுத்தல் 2:16, வெளிப்படுத்தல் 18 நிறைய இடங்களில் வாசிக்கிறோம். அவர் எசேக்கியேல் கண்டபோது அவருடைய மேலெல்லாம் அக்கினி சொகுசவாய் இருந்தது. அக்கினி மயமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். அந்த அக்கினி சக்கரங்கள் எல்லாம் அக்கினியா இருந்தது. அவருக்கு முன்னால் ஒரு அக்கினி நதி ஓடினது என்று தானியேல் 7:9 சொல்லுகிறது. அக்கினி மயமானவர் அவர். எலியா சொன்னார், அக்கினியால் உத்தரவருளுகிற தேவன் தான் தேவன். அவர் அந்த பரலோக அக்கினியோடு அந்த சூழலை இறங்கின போது இந்த அக்கினி செயல்படவில்லை. தலைமயிர் கூட கருகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய தலையில் உள்ள மயிர்களை எல்லாம் எண்ணெய் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தப்படி இல்லாமல் ஒரு மயிராவது கீழே விழுவதில்லை, அக்கினியால் சேதப்படுவதில்லை. எவ்வளவு அருமையான கர்த்தர் நமக்கு இருக்கிறார். சிம்சோன் மேல் தேவனுடைய ஆவியானவர் பலமாய் இறங்கின போது அவனை கட்டியிருந்த கட்டுகள் யாவும் அக்கினிப்பட்ட நூல் போல எரிந்து சாம்பலாய் போனது. 3 விசை அவரை கட்டினார்கள், சிம்சோனை கட்டினார்கள். 3 விசையும் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கும் போது, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள என்ன கட்டுகள் இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது அவைகள் எல்லாம் அறுபட்டு போகும். ஆகையால் தான் நம்முடைய சபையில 1 மணி நேரம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆவியானவர் இறங்கி வரணும், அக்கினி மயமானவர் இறங்கி வரணும். அது என்ன மரண கட்டு இருந்தாலும், என்ன செய்வின கட்டு இருந்தாலும், 1000 மந்திரவாதிகள், மலையாள மந்திரவாதிகள், முஸ்லிம் மந்திரவாதிகள் செய்த எல்லா கட்டுகளும் உடைக்க வல்லமை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அந்த கட்டுகள் எல்லாம் அறிந்து போயின. திடீரென்று நேபுகாத்நேச்சார் பார்க்கிறார். 3 பேர் அல்லவா அக்கினி நம்ம கட்டி உள்ள போட்டோம், தெரியாம 4வது யாரையோ அது கட்டிட்டாங்களோ? இல்ல, 4 பேரை கட்டினாலும் கூட அவங்க பரிசுத்தாவியால நிரம்பி இருக்கலன்னா அவங்கள அந்த அக்கினி சுட்டெரித்து போட்டிருக்கோம். இப்போ உலாவுகிற ஆள் 4வது ஆள் யார்? அவருடைய சாயல் தேவகுமாரனுக்கு ஒப்பான ஒரு மகிமையான சாயலாய் இருக்கிறது. கட்டுண்டவர்களாய் போட்டோம், விடுதலை உள்ளவர்களா இருக்கிறாங்க. அக்கினி சூளையில் அவங்க உலாவுறாங்க. சில புத்தகங்கள்ல, பழைய காலத்து புத்தகங்கள்ல அந்த 4 பேருடைய பாடல்கள் அக்கினி சூளையில என்ன பாட்டு பாடினாங்களா ஆண்டவரை துதித்து? The song of the Hebrew young men. தள்ளுபடி ஆகமத்தில் அந்த பாடல் இருக்கிறது. நான் வாசிச்சதில்லை, அதை பற்றி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அவங்க உலாவுகிறார்கள். நேபுகாத்நேச்சாருக்கு பெரிய ஆச்சரியம். இந்த 4வது ஆள் யார்? இன்றைக்கு நாம் அதை குறித்து ஒரு 5 குறிப்புகளை நாம் வேகமாய் பார்க்க போகிறோம். முதலாவது, அந்த 4வது ஆள் வாக்குத்தத்தம் செய்தவர்.
வாக்குத்தத்தம் செய்தவர். என்ன வாக்குத்தத்தம் செய்தார்? ஏசாயா 43:2 சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியிலே நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அந்த தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று யோசுவா 1:5 சொன்னவர், விலகாதவர், கைவிடாதவர், அக்கினி சூளையில உலாவுகிறவர். மத்தேயு 28:18 உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருப்பேன். அந்த வாக்கு தத்தம் பண்ணினவர். எபிரேயர் 10:35 சொல்லுகிறது, அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பல வேளைகள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஊழியக்காரர்கள் ஒருவேளை உண்மை இல்லாமல் இருந்தாலும் கர்த்தரோ உண்மை உள்ளவராயிருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:13 அப்படி சொல்லுகிறது, பொய்யுரைக்க அவர் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல என்று என்னாகமம் 23:19 இருக்கிறது. ஏசாயா 54:10 சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 54:10 சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். அவர் சொன்னதை செய்கிறவர். அவருடைய பெயர் தேவகுமாரன், அவருடைய பெயர் இயேசு, அவருடைய பெயர் மேசியா, அவருடைய பெயர் கிறிஸ்து, அவருடைய பெயர் இம்மானுவேல். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அக்கினி சூளையிலும் நம்மோடு இருக்கிறவர். அவர் வாக்கு தத்தம் பண்ணினவர். சிங்க கெபில போடப்பட்டால் அங்கே இருப்பார், நெருஞ்சில் முள்கள் மத்தியில் நின்றாலும் உன்னோடு கூட இருப்பார். எந்த இடத்துல நீ நின்றாலும் யூத ராஜசிங்கம் உன்னோடு கூட இருப்பார். ஏசாயா 63:9 ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. அவருடைய நெருக்கத்தில் எல்லாம் அவர் நெருக்கப்பட்டாராம். நாம் நெருக்கப்படுகிற வேளையிலே, அக்கினி சூளையில் நடக்கும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நம்மோடு நெருக்கப்படுகிறார். அவருடைய சமூகத்தின் தூதனானவன் நம்மை விடுவிக்கிறார். பூர்வ காலமெல்லாம் நம்மை சுமந்து கொண்டு வந்தவர். எத்தனை அருமையான பண்ணினவர், வாக்கு தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர். இரண்டாவது, அந்த 4வது யாழ் யார்? ஷாத்ராக், மேஷக், அபேத்நேகோவின் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர். நம்மில விசுவாசத்தை துவங்குகிறவர், விசுவாசத்தை முடிய செய்கிறவர் என்று எபிரேயர் 12:1 சொல்லுகிறது. நம்முடைய விசுவாசத்துக்கு ஆதியாய் இருக்கிறவர், அந்தமாய் இருக்கிறவர், நம்முடைய விசுவாசத்துக்கு துவக்கமும் முடியுமாய் இருக்கிறவர். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தோஷமாய் சொன்னார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் பரியந்தம் பாதுகாத்துக் கொள்ள வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கே ஒரு பெரிய விசுவாசம். இந்த உலகத்தை எப்படி அவர் சிருஷ்டித்தாரா? விசுவாசத்தினாலே இந்த உலகங்களை தேவன் உண்டாக்கினார். எபிரேயர் 11:3 சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே அவருடைய வார்த்தை கொண்டு உலகங்களை உருவாக்கினார். எப்படி பெரிய பெரிய நட்சத்திரங்களையும் சூரியனும் சந்திரனையும் காணப்படாத எல்லாவற்றையும் உருவாக்கினார். நான் உண்டாக கடவுது என்று சொல்லும்போது சகலமும் சிருஷ்டிக்கப்படும். அதுதான் அவருடைய விசுவாசம். சாதாரணமாக வேதத்தில் 5 வகை விசுவாசத்தை பற்றி சொல்லி இருக்கிறது. முதலாவது இயற்கையான ஒரு விசுவாசம். பைப்பை திறந்தா தண்ணி வரும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம். பஸ்ஸில் ஏறினா டிரைவர் ஒழுங்காக கொண்டு சேர்ப்பான். அவன்கிட்ட போய் பஸ்ஸு புறப்படும் போது, ஏப்பா என்னை கொண்டு போய் சேர்ப்பியா, நம்ம கேட்கறதில்ல, நம்பி ஏறிடுறோம்.
ஒன்று அவன் மரணத்தில் சேர்த்தாலும் சரி அல்லது பரலோகத்தில் சேர்த்தாலும் சரி, நம்ம போய் அவன்கிட்ட கேள்வி கேட்காம பஸ்ஸில் ஏறிடுறோம். இது இயற்கையான விசுவாசம். ரெண்டாவது விசுவாசம் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம் என்று எபிரேயர் 6:2, அவரை சார்ந்து கொள்ள. என் தேவன் என்னை நடத்துவார், என் தேவன் என்னை போஷிப்பார், நான் அவருடைய கையை பிடித்திருக்கேன், அவர் என்னை பிடித்திருக்கிறார், கடைசி வரை நடத்துவார். ஆண்டவரை சார்ந்திருக்கிற விசுவாசம் அஸ்திபாரங்களில் ஒன்றான விசுவாசம். மூன்றாவது வகை விசுவாசம் ஆவியின் வரங்கள் 9 சொல்லும்போது வல்லமையான வரம் 3ல் ஒரு வரம் விசுவாசம் வரும். அடுத்தது சோமளிக்கிற வரம், அடுத்தது அற்புதங்களை செய்கிற வரம். விசுவாசம் நமக்கு முன்னால் பாதைகளை ஆயத்தம் பண்ணி செயல்பட போகிறது. சோமளிக்கிற வல்லமை செயல்பட போகிறது. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வல்லமை செயல்பட போகிறது. நமக்குள்ள விசுவாசத்தை உருவாக்குகிறது. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி ஏவி எழுப்புகிறது. இன்னொரு விசுவாசம் சர்வாயுத வர்க்கங்கள் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு நெல்லுங்கள், சாத்தான் எய்கிற அக்கினி ஆஸ்திரங்களுக்கு தப்பும்படி. அது ஒரு கேடகம், அது ஒரு போராயுதம், அது ஒரு சர்வாயுத வர்க்கம். ஐந்தாவதாக விசுவாசம் என்று சொல்லும்போது ஆவியின் கனிகளும் கூட ஒரு விசுவாசம். 9 கனிகளை கலாத்தியர் 5:22-23 வாசிக்கும் போது அங்கே விசுவாசத்தை நாம் வாசிக்கிறோம். 5 வகை விசுவாசம். இந்த எபிரேயர் வாலிபர்களுக்கு என்ன விசுவாசம்? எங்களை ராஜாவின் கைகளுக்கு ஆண்டவர் தப்புவிப்பார். ரெண்டாவது விசுவாசம், நான் அக்கினி சூளையில போடப்பட்டாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம், தலை குனிய மாட்டேன். அதற்கு ஒரு பெரிய விசுவாசம். ஆகவே ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராய் அவர்கள் மத்தியில் இறங்கி வந்தார். 4வது ஆள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். 3வதாக அந்த 4வது ஆள் யார்? அவர் மகா அன்புள்ளவர், அன்போடு கரம் பிடித்து உலாவுகிறவர், உன்னை தனிமையாய் இருக்க விடுவதில்லை என்று சொல்லுகிறவர். பாருங்கள், ஒருவனாய் யாக்கோபு போகும்போது ஆண்டவர் கூடவே இன்னொரு ஆளாய் வந்தார். இரவிலே தரிசனமானார். நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட வருவேன், உன்னை திரும்பி வர பண்ணுவேன். அந்த ஏணிக்கு மேலாய் நின்று அன்போடு யாக்கோபோடு பேசினார். நீங்கள் வீட்டில் தனிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு சொன்னார், நான் எப்போதும் என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியால் அவர் என்னை தனியாக இருக்க விடுவதில்லை. நீங்கள் 2 பேராக இருக்கிறீங்கன்னா அவர் 3வது ஆளாக இருப்பார். 2 பேராய் எம்மாவு சீஷர்கள் போனார்கள், 3வது ஆளாக ஆண்டவர் வந்தார். 3 பேராக இருக்கிற அந்த ஆட்களோடு 4வது ஆளாய் அந்த அக்கினி சூழலை உலாவினார். 12 சீஷர்கள் இருந்தார்கள், 13வது இயேசு ஆண்டவர்களோடு இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 20 லட்சமாக இருந்தாங்க. 20 லட்சத்தில் +1 ஆண்டவர் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் அவர்களோடு வந்தார். நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கில் இருந்தாலும் இயேசு அவைகளின் மத்தியில் பிரகாசமான வெடி வெளிச்சமாக +1. ஆபிரகாம் பார்க்கிறார், திரளான நட்சத்திரம், உன் சந்ததி. ஆமாம், இது என்ன பிரகாசமான நட்சத்திரம்? உன் சந்ததியோடு நானும் இருப்பேன், உன் சந்ததியெல்லாம் மகிமையில கூட்டி சேர்ப்பேன். ஆண்டவர் மகா அன்புள்ளவர். ஒரு சீன தேசத்தில் ஒரு போதகர் 40 வருஷம் சித்திரவதை செய்யப்பட்டாராம். கடைசி 7 வருஷம் அவரை ரொம்ப வேதனைப்படுத்தும்படி சிறைச்சாலையில் உள்ள அவ்வளவு பேருடைய லெட்ரினும் வந்து விழுகிற குழிக்குள்ள அவரை போட்டிருந்தாங்க. கழுத்தளவு எல்லாம் டாய்லெட் அருவறுப்புகள், அசுத்தங்கள், மூத்திரம், மலம் எல்லாம் இருக்கு. ஆனால் அவர் சிரிச்ச மாமா தலை மட்டும்தான் வெளியே தெரியுது. ஆண்டவரை துதிச்சு பாடிட்டே இருப்பாராம்.
நினையாத நாளிகளை ஆண்டவர் வந்து பரலோகத்துக்கு கூட்டு போவார். இங்கே சரீரம் தான் நின்றுட்டு இருக்கும். எப்போவாதான் இந்த சரீரத்தில் கொண்டு வரார், மீதி நேரெல்லாம் கர்த்தரோடு உலாவி கொண்டு இருந்தாராம். 40 வருஷம் கழித்து அவரை விடுதலை ஆக்கும்போது சொன்னார், என்னை விடுதலை ஆக்காதுங்க. இந்த 40 வருஷமும் ஆண்டவரோட நான் ஹனிமூன், புதுமண தம்பதிகள் 7 நாள் 8 நாள் ஹனிமூன் அனுபவிப்பாங்க. நான் 40 வருஷம் வெளியில் இல்லாத ஒரு பெரிய மகிழ்ச்சி. இந்த சித்திரவதை நேரத்தில் ஆண்டவர் நினையாத நாளிகளை வருவார்ன்ட்டு வருகை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் இந்த டஞ்சனில் நினையாத நாளில் ஆண்டவர் தூக்குவார், மார்போடு அணைப்பார், கொஞ்சி கொண்டே இருப்பார் நாட்கணக்காக. நினையாத நாளில் அந்த அக்கினி சூளையில் ஆண்டவர் இறங்கினார். அவங்க கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த 4வது ஆள் மகா அன்புள்ளவர், தாய் தேற்றுவது போல தேற்றுகிறவர், அவருடைய பெயரே தேற்றரவாளன், தகப்பன் பிள்ளைக்கு இறங்கிறது போல இறங்குகிறவர், ஒரு சிநேகிதனோடு முகமுகமாய் பேசுகிறது போல பேசுகிறவர், ஆற்றி தேற்றி அரவணைத்து நம்முடைய கண்ணீரை துடைத்து அதை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், மகா அன்புள்ளவர். 4வதாக அந்த 4வது ஆள் யார்? அக்கினி மயமானவர், அக்கினியால் அபிஷேகம் பண்ணுகிறவர். எபிரேயர் 1:7, சங்கீதம் 104:4 சொல்லுகிறது, நம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறவர், பாவம் நெருங்காத ஒரு அக்கினியாய் மாற்றுகிறவர், சோதனை மேற்கொள்ளாத ஒரு அக்கினி ஜுவாலையாய் உன்னை மாற்றுகிறவர். நீங்கள் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு அக்கினியாய் நிற்கும் போது சகரியா 2:5 சொல்லுகிறது, உன்னை நான் அக்கினி மதிலாய் சூழ்ந்து கொள்ளுவேன். இஸ்ரவேல் ஜனங்களை அக்கினி ஸ்தம்பமாய் சூழ்ந்து 40 வருடங்கள் அந்த அக்கினி ஸ்தம்பங்கள் இஸ்ரவேலரை விட்டு விலகவே இல்லை. எந்த ஓனாய் அங்கே வரக்கூடாது, எந்த குள்ள நெறி வரக்கூடாது, எந்த துஷ்ட மிருகமும் வரக்கூடாது, எந்த கொள்ளிவாய் பிசாசுகளும் வரக்கூடாது, எந்த சர்ப்பங்களோ தேள்களோ வரக்கூடாது. அக்கினி தூணாய் நின்றவர், அவர் அக்கினி மயமானவர். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. வெளிப்படுத்தல் 1:16 வாசிக்கிறோம். அவர் நாவு பட்சிக்கிற அக்னியை போல இருக்கும் என்று ஏசாயா 30:27 வாசிக்கிறோம். அவர் அக்னி மயமானவர். கடைசியாக அவர் யார்? அவர் புறக்கணிக்கப்பட்டவர். ரொம்ப துக்கமாய் அதை வாசிக்கும் போதும் தியானிக்கும் போதும் என் உள்ளம் உடைவது உண்டு. நேபுகாத் நேச்சர் அந்த சூளையை பார்க்குறான். 4 பேர் உலாவுறாங்க. 4வது ஆள் தேவகுமாரனுக்கு ஒப்பானவர். 4 பேர் உலாவுறாங்க. ஆனால் நேபுகாத் நேச்சர் 3 பேரை தான் கூப்பிட்டார். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே வெளியே வாங்க. அந்த 4வது ஆள் அங்கே நிற்கட்டும், அவர் வர வேண்டாம், அவர் வர வேண்டாம். 3 பேரை தான் அவன் கூப்பிட்டான். இந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியே வரும்போதாவது, ஆண்டவரே நீர் எங்களோடு வரும், நீர் இந்த பாபிலோன் தேசத்தை ஆளுகை செய்யும், நீர் எங்களோடு வரணும். அவங்களும் கூப்பிடல. அங்கேயே நிறுத்தி வைத்து விட்டு இந்த 3 பேர் மட்டும் வெளியே வந்தாங்களா. சிலர் ஆண்டவர் எப்போதுமே வெளியே நிறுத்தி வச்சுக்கிறாங்க. லவோதிக்கா சபை பெரிய சர்ச், ஆண்டவரை வெளியே நிறுத்திட்டாங்க. உள்ள ஆராதனை நடக்கு, சாட்சி நடக்கு, பிரசங்கம் நடக்கு, இயேசுவானவர் உள்ள வர முடியல. இயேசுவில்லாத ஆராதனைகள். அவர் வாசற்படியில் நின்று தட்டிட்டே இருக்கிறார். அட்லீஸ்ட் இந்த சர்ச்சில் ஒரு ஆளாவது எனக்கு உள்ளத்தை திறக்க மாட்டானா? வெள்ளைக்காரர்கள், பணக்காரர்கள், அதிகாரிகள் ஆராதிக்கிற ஒரு சர்ச்சில் புதிதாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன் அழுக்கு துணியோடு ஆண்டவரை ஆராதிக்க வந்தான்.
அவங்க வாசலை தடுத்து நிறுத்திட்டாங்க. பெரிய பெரிய ஆட்கள், ஆராதிக்கிற மந்திரிமார்கள், அதிகாரிகள், நீ வேற ஏதாவது சபையை சேர்ந்துக்கோ. அவன் சொன்னான், இந்த வட்டாரத்தில் வேற சபைகள் இல்லையே, உள்ள வராட்டாலும் பரவாயில்ல, நான் வெளியே உட்காந்து நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி வெளியே உட்காந்துட்டான். அங்கே பார்த்தா இன்னொருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இவன் கண்ணீரோடு கேட்டான், நான் உள்ளே போய் ஆண்டவரை ஆராதிக்கணும்னு ஆசை, நான் இயேசு மேலே ரொம்ப அன்பு, அவர் தான் என் பாவங்களை மன்னித்தார், ஒரு பெரிய சந்தோஷம், தேவனுடைய பிள்ளைகளோடு பரிசுத்தவான்களோடு சந்தோஷமாக ஆராதிக்க வந்தேன். இவங்க விடலை, என்னையும் கூட உள்ள விடலைன்னு அடுத்தவர் சொன்னார். ஏய்யா, நீங்கள் தான் நல்லா இருக்கீங்களே, உண்மையுமா விடலை? அவர் கண்ணீரோடு சொன்னார், நீ ஆராதிக்க விரும்புகிற இயேசு நான் தான், எனக்கே உள்ள இடம் இல்லை, உனக்கு எங்கே உள்ள இடம் இருக்க போகுது, நம்ம ரெண்டோரும் வெளியே இருந்துக்கிட்டே ஆராதிப்போம். சூலமுத்தி ஆண்டவரை வெளியே நிறுத்தி வைத்திருந்தாளாம். உன்னத பாட்டு 5:2-3 வாசிக்கும் போது, கதவை தட்டுகிற என் சத்தத்தை கேட்டேன், என் பிரியமே என் ரூபவதியே கதவை திற, என் தலையெல்லாம் இரவில பனிகிற பனியால் நிரம்பி இருக்கிறது. சொன்னா, நான் இப்போ தான் வஸ்திரத்தை கழட்டி போட்டு நைட்டி ட்ரெஸ் உடுத்துட்டு இருக்கேன், இப்போ என்னால் கதவை திறக்க முடியாது. தேவ பிள்ளைகளை ராத்திரி ஆண்டவர் எழுப்பி கொஞ்சம் ஜோமுன்னு, நம்ம சில பிரச்சனைகள் இருக்குது, தேசம் இப்படி போகுது, ஏன்னா ஆண்டவரை நான் இப்போ தான் படுத்திருக்கேன், வேற காலை எழுப்பி பார்த்துக்கலாம். கதவை திறக்கிறது இல்லை. அவர் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார். ஏசாயா 53:3 சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், சிலுவையில் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், காரி துப்பப்பட்டு இருந்தார். அவரை தலையில குட்டி, உன்னை குட்டினவர்கள் யார், ஞான தரிசினால் அறிந்து சொல்லு. கைகளை கடாவினார்கள், காலவுகளை எல்லாவற்றையும் வாய் திறவாத ஆடுகளைப் போல அவர் அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். யோவான் 1:11 சொல்லுகிறது, அவர் தம்முடைய சொந்தமானதிலே வந்தார், அவருடைய சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிலாத்து கேட்டான், யாரை சிலுவையில் அறைய வேண்டும்? பரபாசையா இயேசுவையா? பரபாச விடுதலை செய்யும், பரபாச விடுதலை, கொலைக்காரனை, கொள்ளக்காரனை, திருடனை விடுதலை செய்யும். இயேசு என்ன செய்வது? அவரை அகற்றும், அவரை சிலுவையில் அறையும். யூத கோத்திரத்தில் வந்தார், இஸ்ரவேல் ஜனங்களில் ஒருவராக வந்தார், அவர்களுக்கு மேசியாவாய் வந்தார். ஆனால் அவர்களோ அவரை புறக்கணித்து விட்டார்கள். போதகர் பால் யாங்கிச்சோடைய 2வது மகன் சில நண்பர்களோடு ஹோட்டலில் சாப்பிட போனான். அதில் ஃபுட் பாய்சன் இருந்து சாப்பாடு கெட்டு போன இறைச்சி, அவ்வளோ பேருக்கும் பேதி வாந்தி, 11 பேர் மரித்தார்கள். இவனும் மரித்து விட்டான். பாலையாங்கி சோக்கு ஆள் அனுப்பினார்கள். ஓடி ஓடி வந்தார். 19 வயது உள்ள மகன், கல்லூரியில் படித்து அப்பதான் சேர்ந்திருக்கிறான். இருதயம் உடைந்தது. 4 மணி நேரம் ஜெபம் பண்ணார். 4 மணி நேரம் தான் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணார். 4 மணி நேரம் ஜெபம் பண்ண பிறகு ஒரு பெரிய விசுவாசம் வந்தது. இயேசுவின் நாமத்தில் உயிரோடு எழும்பும்படி கட்டளை எடுக்கிறேன். அவன் உயிரோடு எழுந்தான். அவன் பரலோகத்தில் இருக்கும்போது அவங்க அப்பா ஜெபம் பண்றதெல்லாம் மேலே கேட்டுட்டு இருக்கிறான். கதறி கதறி ஜெபம் பண்ண பரலோகம் அதிருகிறது. இயேசுவானவர் வந்தார். உங்க அப்பா ஜெபம் பண்றதை பார்த்தியா? உன்னை கொண்டு விடலைன்னா அவன் விடமாட்டான். ஆனால் அவருடைய மகன் சொல்லுகிறான், நான் பூமிக்கு வரல, பரலோகம் கோடி கோடி மடங்கு அழகா அருமையா மகிமையா இருக்கிறது.
அவரை கூட்டி கொண்டு வந்து இயேசு அவனை விட்டார். இயேசு அவனும் தான் இறங்கி வந்தார்கள். இவன் பாடியில் அசைவு ஏற்பட்ட உடனே பாலியாங்கி சோக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. மகனேன்னு கட்டி அணைச்சி ஆனந்த கண்ணீர் விட்டு மகனே மானே மானேன்னு துடிக்கிறார், அழுகிறார். எல்லாரையும் பார்த்து என் மகன் மரித்தான், உயிரோடு வந்துட்டான், என் மகனை பாருங்க வாங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கிறான். மகன் சொன்னா, என்னப்பா ஆண்டவருக்கு நன்றி சொல்லாம என்ன கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டு இருக்கிறீங்களே, ஏன் அவரை புறக்கணிச்சிங்க? பரதாமா ஆண்டவர் நின்று புறப்பட போறார், அவர் நன்றி சொல்லுங்க. அவர் தான் எனக்கு உயிரை கொடுத்தது, உங்க ஜெபம் இல்லை, அவருடைய கிருபை தான் எனக்கு உயிரை கொடுத்தது. இவர் இயேசுவை பார்க்கிறார், இயேசுவை காணும். ஆண்டவர் துக்கத்தோடு திரும்புகிறார். 3 எபிரேய வாலிபர்கள் வெளியே வந்துட்டாங்க. இயேசு அங்கே நின்றார். என்னை யாரும் அழைக்கல, பரவாயில்ல, உங்களை போல யாரையாவது அக்கினி சூளையில் போடும்போது நான் உங்களை பாதுகாக்கிறதுக்கு நான் அக்கினி சூளையில் நின்று விட்டேன். வேதத்தில் ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு தெரிந்து கொண்ட போது சாமுவேலுக்கு அது வெசனமாக இருந்தது. கர்த்ததான ராஜாவை நம்ம ஆளணும், இல்லை எங்களுக்கு ராஜா வேணும் ராஜா வேணும். சாமுவேல் தீர்க்கதரிசி அழுதாரா. ஆண்டவர் சொன்னார், மானே நீ அழாத, அவங்க உன்னை புறக்கணிக்கல. நான் ராஜாவா அவங்களை ஆளுகை செய்ய முடியாதபடி, ஆண்டவராய் இருந்து அவங்களை வழி நடத்த முடியாதபடி என்ன தான் புறக்கணித்தார்கள். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்தோம். அவரை அசட்டை பண்ணப்பட்டு இருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்ட துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். நம்முடைய மீறல்கள் நிமித்தம் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டவராய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். நீங்களும் ஆண்டவரை புறக்கணிப்பீர்களோ? நீங்களும் அவர் பட்சமாயில்லாதபடி உலகத்தை சேவிப்பீர்களோ? அவரை விட உலகமும் அதன் ஆசைச்சைகளும் மாம்சமும் அதனுடைய இன்பமும் தான் மயக்கமாயிருக்கிறதோ? ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடு நேசிப்பேன், என் முதல் அன்பையும் முழு அன்பையும் நான் உமக்கு தருவேன். நீர் கடைசி வரை சீஷர்களை நேசித்தது போல என்னை நீ நேசிப்பீர், நான் உம்மை நேசிப்பேன். ஆண்டவரே, பல வருடங்கள் உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், அசட்டை பண்ணிவிட்டேன், புறக்கணித்து விட்டேன். இனி நான் உமக்காக வாழ்வேன். எழுந்து நிற்போமா?